ஹாய் எவ்ரிபடி, நான் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் என் வாழ்வின் கருப்பு பக்கங்களும் அமானுஷ்யமும், அதே மாதிரி கடவுளும் ஆன்மாக்களும் 100% மேலே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன், தற்போது இந்த ஆவிகள் ஆன்மாக்கள் பேய்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு பயமா இல்லையா, உண்மையிலேயே பயப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறேங்க. என்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நினைத்து கூட பார்க்க எண்ணாத சில கருப்பு பக்கங்கள் இருக்குங்க, அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய வகுப்பு தோழர்கள் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் ஒரு செத்து படைச்சவன் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இப்போதும் கூட உறவினர்கள் என்னை புதுசாக பார்த்தாங்க அப்படின்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க, இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை காப்பாற்றியது ஒரு மாந்திரீக பூஜையும் ஒரு தெய்வீகமும் தாங்க. அந்த மாந்திரீக பூஜையை பண்ண அந்த மந்திரவாதினே சொல்லலாம். அவர் இறந்துட்டாரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம முழுமையா பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதையும் கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், என்னோட மைண்ட் செட்டில் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக த்ரில்லிங்காக சில தகவல்களை தெரிஞ்சுட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேங்க. ஆனால் இன்றைய என்னுடைய வாழ்வில் நடந்த சில கருப்பு பக்கங்களை உங்களோட ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகலாம். அதனால் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள போலாங்க. நான் தாராபுரம் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க பிறந்தேன். ரொம்ப வசதியான ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் மிடில் கிளாஸ் கூட கிடையாதுங்க. ரொம்ப லோயரில் இருக்கக்கூடிய ஒரு புவர் ஃபேமிலியில் தாங்க பிறந்தேன். என்னோடு சேர்த்து என் குடும்பத்தில் என் அப்பா அம்மாவுக்கு நானும் என் தங்கையும் தாங்க 2 பேரும் தான். அக்காவை சின்ன வயசுலேயே எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில், அதாவது பாட்டி வீட்டில் எடுத்து போய் விட்டுட்டாங்க வளர்க்கறதுக்காக. நான் மட்டும் ரொம்ப செல்ல பையனா அம்மா அப்பாட்ட வளர்ந்துட்டு இருந்தேங்க. என்னுடைய கிராமத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குங்க, அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த பள்ளி அங்கே போய் ஸ்கூல் படிப்பு வந்து தொடங்குறேன். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். எப்போது எனக்கு அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது கிடைச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த 5ஆம் வகுப்பு போகும்போது ஸ்கூலுக்கே ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லாம் வந்து அட்டை போடுறதுக்காக சேல்ஸ் பண்ணுறது, இங்க் ஊற்றி கொடுக்குறது, அதுக்கு பணம் வாங்குறது, சிறு சேமிப்பு பணத்தை வந்து வர வச்சு கணக்கு அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தேன். ஸோ 5ஆம் வகுப்பு போகும்போது அந்த பள்ளியினுடைய லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அப்போதான் தலைமை பொறுப்பு வேலை அதிகமாக ஆர்வம் வந்துச்சுங்க. ஸோ இந்த காரணத்தினால மொத்த பள்ளிக்கும் நான் தலைமை பொறுப்பாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், படிப்புலையும் நான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்போதுலேருந்து படிப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னு அப்படின்னே சொல்லாங்க. அதற்கடுத்தாக எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் அலங்கியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேங்க. அரசு பள்ளியில் தான் என்னுடைய பெற்றோர்கள் படிக்க வைக்க முடிஞ்சு. ஏன் அப்படின்னா அப்போது ஒரு நோட் புக் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வீட்டில் வறுமை இருக்கும். நிறைய நாட்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கேன். 3 நாட்கள்லாம் தொடர்ந்து அம்மாவுடைய மடியை பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் சுற்றிருக்கேன். அம்மா பசிக்குதுமான்னு அழுதுருக்கேன். சாரி, என்னுடைய அம்மா இந்த செங்கல் சுமக்கிறது, கரும்பு வெட்டுறது, இது போன்ற பயங்கரமான கடினமான வேலைக்கு தான் போவாங்க, கூலி வேலைக்கு. அந்த கூலி வேலைக்கு அப்போதைய நிலைமையில் ஒரு 35 ரூபா ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சால் அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ ரொம்ப என்னுடைய ஃபேமிலியினுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு கண்டிப்பாக நம்ம படித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வெறியோடு இருந்து அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த எய்மில் வளர்ந்ததுனால 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சின்ன ஒரு டெஸ்ட் வச்சாலும் கூட, எந்த எக்ஸாம் வச்சுனாலும் கூட கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருப்பேன், முதல் மாணவனாக இருப்பேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேங்க. 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வாலிபால் டீமில், ஸ்கூல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்போசிட் டீமில் நானும் ஒரு ஹெட்டாக இருந்திருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே நல்ல மாணவனாக இருந்தனால அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் எனக்கு பிடிக்குங்க, என்னோட கிளாஸ்மேட் முதல் கொண்டு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 10ஆம் வகுப்பு அரையாண்டு முடிஞ்சு ஒரு 20 நாளில் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் மாதிரி எனக்கு வந்துச்சுங்க. சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா விட்டாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய கிளினிக் கூட்டிட்டு போனாங்க. ஒரு 2-3 நாள் என்னாச்சு அப்படின்னா, கை கால்லாம் நடக்க முடியாமல், மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. மொத்த பாடியுமே சொல்லாமே, நீங்கள் யாராவது லைட்டாக தொட்டாவே எனக்கு உயிர் போகிற வழி இருக்கும், அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்டில் கிடையில படுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதற்கு பின்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முழாண்டு வேற வருது. ஸோ இவ்வளவு உடம்பு ரீதியாக கஷ்டப்பட்டாலும் என்னுடைய மைண்ட்லாம் எதில் இருந்துச்சு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு அந்த பப்ளிக் எக்ஸாமில் தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன். அம்மாட்டையும் அப்பாட்டையும் திருப்பி கேட்பேன், நான் எக்ஸாம் எழுதணுமா, எப்படியாவது நீ தூக்கிட்டு போயாவது வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த காலகட்டங்களில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லலாம், கூட்டிகிட்டு போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. CFH, அதே மாதிரி பெருந்துறையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி CMC, வேலூர் CMC, இங்கே குப்புசாமி நாயுடு, KMCH, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களால் கண்டே பிடிக்க முடியலைங்க. நார்மல் ஒரு ஃபீவர் தான், ஆனால் எதற்காக இப்படி பாடி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்கவே முடியலைங்க. இப்போதும் கூட என்னுடைய அந்த மருத்துவ டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஃபைல் மாதிரி ஒரு 800-1000 பக்கங்கள் கொண்ட அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வச்சிருக்கேங்க. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மாவும் அப்பாவும் கடன் வாங்கி நிறைய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எந்த பலனும் இல்லைங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லா டாக்டர்ஸுமே கை விரிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை உடம்புல அப்படின்னே தெரியலீங்க, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான
விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நாத்திகவாதிங்க. கடவுள் நம்பிக்கை சுத்தமாவே இருக்காது. அதை பத்தி பேசினாவே கோவம் வரும். கோவிலுக்கு போக மாட்டேன், திருநீர் வைக்க மாட்டேன், அந்த மாதிரி தாங்க இருந்தேன். ஆனா இந்த மாதிரி என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் கோவிலா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கோவிலுக்கும் எனக்காக போனாங்க. டாக்டர்ஸ்ல நிறைய பேர் கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வச்சுங்க. கடவுளே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு இந்த சயின்ஸ்னால தீர்க்க முடியாதப்ப கடவுளை வேண்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போதும் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டத்தில் கரெக்டாக 10th பப்ளிக் எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. அட்டவணை வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் கண்டிப்பாக இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. என்ன காரணம் அப்படின்னா, சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுது. தரையில் எனக்கு காலை ஒரு அரை மணி நேரம் வச்சுன்னா எறும்பு இருக்கும் இல்லையா, அந்த சுற்று எறும்பு, அதெல்லாம் அந்த நகைக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதே மாதிரி தலையில் இருக்க முடிகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன். தூக்கி எடுத்துகிட்டு போய் தான் ரெஸ்ட் ரூம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்தையுமே அம்மாவும் அப்பாவும் செஞ்சாகணும். ஒரு கை விரலம் கூட அசைக்க முடியாது. அதாவது இரவு நேரத்தில் எப்படி படுக்க வச்சாங்களோ அடுத்த நாள் காலையில் அவங்களா கையை எடுத்து விட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில், ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனில் தாங்க, சீரியஸான கண்டிஷனில் தாங்க இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் மருத்துவர்கள் கைவிட்டதுனால கொண்டு வந்து வீட்டில் வச்சு சரி சாகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய சொந்தக்காரங்கள்லாம் நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த காலகட்டங்களில் என்னுடைய வகுப்பு மாணவர்கள், என்னோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் குரூப்பாக ஈவினிங் வருவாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. உனக்கு நல்லாயிரும், மறுபடியும் நீ மேலே படித்து ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லிட்டே போவாங்க. இந்த காலகட்டங்களில் எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சேங்க. நான் எப்படியும் சாக தான் போகிறேன், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டோ வந்து சாதிச்ச மாதிரி இருந்துட்டு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கள் அப்பா ஓன் அழுதுட்டு உன்னுடைய கடைசி ஆசை அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அரையாண்டுலேருந்து முழாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் நான் ஸ்கூலே போகலிங்க. ஸோ அட்டனன்ஸ் வேறு ரொம்ப லோவாக இருக்குது, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சொல்லக்கூடாது தான், கவர்மெண்ட்டுக்கு எதிரானது தான், ஆனால் அதை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்டனன்ஸை நான் டெய்லி வந்துட்டு போன மாதிரி ரிசீவ் பண்ணி, அதாவது அட்டனன்ஸ் ஓகே பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய மேனேஜ்மெண்ட் மொத்தமாகவே எனக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதற்கு பின்பு 10th எக்ஸாம் வந்த முதல் நாள் என் அப்பா தூக்கிட்டு போறாரு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது சொந்த ஸ்கூல் கிடையாது, வேற ஒரு ஸ்கூல்ல தான் போய் எழுதணும். தாராபுரத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த இடத்துல தான் எனக்கு எக்ஸாம் எழுத பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பா டெய்லி என்னை தூக்கிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து வீட்டில் விட்டு படுக்க வைப்பார். இதுதான் நடக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரையாண்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட 3 மாதம் அதே மாதிரி எக்ஸாம் எழுத போகிற அந்த நாட்கள் கூட புத்தகங்களை கையில் தோல்லிங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப டீப்பாக படிப்பேன், படிப்புனே இருப்பேன். எல்லாத்துக்குமே தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே. ஸோ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதில் ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதி முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது என்னுடைய கைகள்லாம் வீங்கிருங்க. ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே மூவ் பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுவேன். கைகள்லாம் புஷ்ஷுன்னு வீங்கிடும், ரொம்ப புஷ்ஷுன்னு ஆயிரும். அப்பா அழுவார், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, வேண்டாம் உயிர் இருந்தால் போதும், இதெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் நான் கண்டிப்பாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 5 சப்ஜெக்டையும் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அப்போ இருந்து கோயிலுக்கு அப்பப்போ சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் என்னுடைய உடம்புல எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இறந்துருவேன், இப்போ போவேனா அப்போ போவேனா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தாங்க இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு இதில் பதில் இருக்குங்க. டெய்லி அப்பா என்ன நைட்டு கட்டலில் தூக்கி படுக்க வைப்பார் தூங்குறதுக்காக. அப்படி தூக்கி கட்டலில் படுக்க வைக்கும்போது, முருகா காலையில் நான் சவமாக இருக்கணும், நான் இறந்து போயிடணும், தயவு செய்து அதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வேண்டுவேங்க. அப்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கதறி அழுவாங்க. நீ செத்தா நாங்களும் கூடவே செத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் பெரிய கஷ்டம். ஒரு பெரிய ரிச்சஸ்ட் மேனுடைய மகனுக்கு இப்படி ஏற்பட்டாலும் கூட அவங்க இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. அந்த அளவுக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் எனக்கு பேய்கள் அமானுஷங்களை பற்றி பயம் இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் எப்பயே சாக வேண்டியது நிறைய நாள், கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் கிடையிலேயே கிடந்திருக்கேன். எப்படா சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்திருக்கேன். ஸோ எப்படா என் உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்த காரணத்தினால, நம்முடைய வாழ்க்கையில் உயிருக்கு மேலே என்ன இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இல்லையா. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பேய்கள் ஆவிகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாதாரணமாக தோணுதுங்க. அதற்கு பின்பு தற்போது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சிங்கிளாக காரில் டிரைவ் பண்ணி போயிருக்கேன். எல்லா இப்போ தொப்பூர் கண்மாய் முழுக்க எல்லா இதுலையுமே தனியாக சிங்கிளாக டிரைவ் பண்ணி போயிருக்கேன். எந்தவித பயமும் எனக்கு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இது பெருமைக்காக சொல்ல, உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். சாரி கைஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போனாலும் இனிமேல் தான் அந்த அமானுஷியங்கள், தெய்வீகம், இந்த மாந்திரிக பூஜை அப்படியெல்லாம் நடந்து நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்படி வழக்கம் போல என்னுடைய வாழ்க்கை ஒரு கருப்பு பக்கங்களாகவே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை புனிதமான ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. அது என்ன நாள் அப்படின்னா, நான் எழுதின அந்த 10th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் டே வருதுங்க. அந்த டேல ஸ்கூல் முழுவதும் எல்லாரும் ஆர்வமாக போய் நியூஸ் பேப்பர் வாங்கினா தான் அப்பெல்லாம் வரும். ஏன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிசல்ட் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாஸா ஃபெயிலான்னு பார்த்துருவாங்க. அதற்கு
பின்பு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒட்டுவாங்க. ஸோ இதையும் கூட போய் பார்க்க முடியாத கடையில் படுத்து கிடக்கிற ஒரு பிணம் மாதிரி இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாங்க. கரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் அன்றைய காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 11 to 12 மணிக்கு என்னுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாமே என் வீட்டில் கும்பலாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் தாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 474 மார்க் 500க்கு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அரையாண்டுலேருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்காக படிக்கவே இல்லை. அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிற அன்றைய நாள் கூட புத்தகத்தை தொடாமையே அந்த அளவுக்கு 474 மார்க் 500க்கு வாங்கினேங்க. நான் படித்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த டியூஷன் ஃபெசிலிட்டியும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பினாலையும் என்னுடைய கிளாஸ்மேட்னுடைய உந்துதல்னாலையும் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் 474 மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேங்க. அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை பார்த்து கதறி எழுதாங்க. என் மகன் சாக போகிறான், சாக போகும்போது கூட சாதிச்சுட்டு சாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவ்வளோ வேதனையோடு அவங்களும் இருந்தாங்க. ஸோ இந்த உடம்பு பிரச்சனையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லைனாலும் இப்படி ஒரு ஆறுதலான விஷயம் நடக்கும்போது மறுபடியும் ஒரு 10 நாட்களில் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டுக்கு லெட்டராக வருதுங்க. அது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தா, சக்தி மசாலா குரூப் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நிறுவனத்திலிருந்து நடிகர் பார்த்திபன் தலைமையில் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின மாணவர்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்பா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, இப்படி சக்தி மசாலா நிறுவனத்திலிருந்து தம்பியை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, பணம் 10,000 ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும்போது நான் சொன்னேன், தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறேங்க. அப்போ அப்பா ஒரு விஷயம் சொல்றாருங்க, அங்கே 10,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நடிகர் பார்த்திபன் வேற வரேன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது மெடிசன் செலவு அல்லது வேற ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதலாக பேசி கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஈரோடு பள்ளிப்பாளையத்துலேருந்து மாமரத்துப்பாளையம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிறுவனம் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் தாங்க அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேருக்கு மேலே ஒரு அரங்கம். அந்த அரங்கத்தில் தான் வச்சுட்டு போனாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் முதல் மாணவனாக வந்த எல்லாருமே போய் வேகமாக ஓடி போய் அவார்டை வாங்கிட்டு பார்த்திபன் பேர் ஃபோட்டோ எடுத்து வர்றாங்க. ஆனால் என்னுடைய பேர் சொல்லும்போது அப்பா ஸ்டேஜுக்கு என்ன தூக்கிட்டு போறாரு. அப்போது அங்கிருந்து அந்த பாடிகள்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா, பார்த்திபன் சார் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட வந்து என்னை பிடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்போது அந்த சக்தி மசாலா நிறுவனத்துடைய ஃபவுண்டர் துரைசாமி சாரும் அவங்களுடைய மனைவி சக்தி மேடமும் என்ன ஆச்சு பையங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெல்த்தை பற்றி விசாரிச்சாங்க. அப்போது அப்பா என்னை பற்றி முழுவதும் சொல்லும்போது அவங்க 2 பேரும் கண்டிப்பாக உங்கள் மகனை நாங்கள் மீட்டு கொடுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம், நீங்கள் போய் பக்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அங்கே இருங்க, மார்னிங் வந்து ஆஃபீஸில் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த நிறுவனத்துக்கு போகும்போது அவங்க 2 பேரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் பையனை அட்மிட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அங்கிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் பணம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஹெல்த்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்மளை அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாகவே இருந்ததுனால அப்படியே நாங்களும் விட்டுட்டோம், அவங்களுக்கு கால் பண்ணலீங்க. இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சுங்க. அதற்கு பின்பு கேரளாவில் மீனாட்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலமடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல கண்ணகி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள்ல டெய்லி சனிக்கிழமை குறி சொல்லி ஏதாவது பிரச்சனை இருந்தா சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு நியூஸ் வருது. உடனே அப்பா கார் அரேஞ்ச் பண்ணி அங்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் அந்த கோயிலில் போய் படுக்க வச்சாங்க. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட 10-15 நாள் அங்கேயே இருந்தாங்க. அந்த கோவிலில் பணத்தை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்ம காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் கிடையாது, நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்து நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு கோயில், நல்ல தர்மங்களும் புண்ணியங்களும் செய்யக்கூடிய கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாருங்க, பையனுக்கு ஹெல்த் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே சொன்னாருங்க. அப்போது அந்த கோவில் பூசாரி ஒரு விஷயம் சொன்னாருங்க, நல்லா யோசிச்சு பாரு, உடம்பு சரியறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு இடத்துக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாண்டிங்க மாதிரி ஏதாவது பொருட்கள் வச்சிருந்து அதை போய் அலட்சியப்படுத்தி தாண்டியோ அல்லது கையில் எடுத்தோ பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. ஆமாங்க, ஒரு டைம் அதை பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, கரெக்டாக அந்த 10th ஆஃப் இயர் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு முச்சந்தி இருக்குங்க. அந்த இடத்துல பெரிய பூசணி, அதே மாதிரி எலுமிச்சை, இந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பில்லி சோனிய படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த பொம்மையெல்லாம் வச்சு தாவணி, புது தாவணி மடிச்சு வச்சு பயங்கரமா ஒரு மாந்திரிகம் பண்ண மாதிரி ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டுக்குள்ள நுழையக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பல் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நானும் போறேன். ஸ்கூலுடைய ஹீரோ நான் தானே, நான் வேற அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வேற. ஸோ என்னை அப்படி இப்படி தூண்டி விட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த தாவணி, அந்த எலுமிச்சை, அந்த பூசணிக்காய், அந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே உதச்சு என்ன பண்ணுன்னு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன். கரெக்டாக அவர் சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாந்திரிகை பூஜை என்ன மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு பையனுக்கு அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக இதை பண்ணிருக்காங்க. அதை போய் இதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த பையன் தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கிறதா அந்த மெத்தட் கான்செப்ட். ஸோ இதை நம்ப முடியல, பட் நம்பி தானே ஆகணும். மருத்துவத்துறையை கை வைத்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இதையும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் கோவில், அப்புறம் மாந்திரிகம், இந்த மந்திரவாதிகள் இவங்களை எல்லாம் நாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்போதும் கூட எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அந்த கன்னிகம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆன, கொஞ்சம் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் சின்ன வேலைகளை செய்யற மாதிரி இருந்தேன். பட் முழுமையா கியூர் ஆகல. ஸோ ரொம்ப
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 10th பின்னாடி 1 இயர் நான் படிக்கலைங்க. 11th வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் இந்த உடம்பு இல்லாம இருந்ததால அந்த கேப் விட்டுட்டு தான் 11th போனேன். அதை அப்புறம் சொல்றேன், இன்னொரு எபிசோட்ல கூட சொல்ல முடியுமா, இந்த எபிசோட்லயே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஸோ என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் 11th போய் காலாண்டு அரையாண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் 11th படிக்க முடியாம வீட்லயே கடையில படுத்து கிடக்குற அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அப்பா காலையில் எப்பவுமே 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்துல அழகியம் அப்படிங்கிற கிராமத்துல போய் டீ சாப்பிடுவது நடக்குங்க. ஸோ அப்படி பேக்கரியில போய் டீ சாப்பிட்டு அந்த பேக்கரி ஓனர் என்னை பத்தி விசாரிச்சிருக்காரு, பையன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அப்படி என்னை பற்றி பேக்கரியில பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல டீ சாப்பிட்டு இருந்த இன்னொரு நபர் அதை கேட்டுட்டே இருந்திருக்காருங்க. கரெக்டா அப்பா கிளம்பி போகும்போது அப்பாட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பையனுக்கு என்னாச்சு, பையனை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. உடனே அப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாருங்க. அவர் சாதாரணமா தான் இருந்தாரு, ஒரு லுங்கி வெட்டி கட்டிட்டு ஒரு அழுக்கு சட்டை அப்படிதான் இருந்தாரு. நார்மல் பர்சன் தான், தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு நார்மல் 40 வயசுல ஒரு ஆம்பளை எப்படி இருப்பாரோ அது மாதிரி இயல்பா தான் இருந்தாருங்க. அவர் வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுக்கு வந்து சேர் போட்டு உட்காந்து என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. அம்மா அவருக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்போது அவர் என்ன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் பேர் என்ன, உன் தாத்தா பேர் என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் கேட்டாருங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த நபர் அப்பாவை பார்த்து உங்க மகனை நான் சரி பண்ணிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, 3 நாள்ல அல்லது 1 வாரத்துல நடக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அவர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாராபுரத்துல இருந்து மூலனூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில காளிபாளையம் அப்படின்னு ஒரு கிராமங்க. அவர் இப்ப உயிரோடு இல்லை, அதற்கான காரணமும் நான் சொல்றேன். சோ அப்படி அவர் சொன்ன உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வர்ற அமாவாசைக்கு ஒரு சின்ன பூஜை நள்ளிரவுல வீட்டுல பண்ணணும், அதே மாதிரி சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வரணும், சின்ன மாந்திரிக பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. வீட்டுல எல்லாருமே சொந்தக்காரங்க முதற்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படியாவது பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்களில் கரெக்டா அந்த அமாவாசை நாள் வருதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் வந்து பணத்தை எதிர்பார்க்கலீங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. பொதுவாகவே இந்த அமானுஷ்யம் ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அந்த மாந்திரிக பூஜையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கருப்பு கோழி, கருப்பு கடல் இருக்கும் இல்லையா, அந்த கோழி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பச்சை மாவுல ஒரு பயங்கரமான பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையில 108 குண்டூசிகளை கொடுத்து அந்த பொம்மையில வந்து குத்த சொன்னாருங்க. குத்திட்டு அந்த பொம்மையை சுடுகாட்டுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு எடுத்துட்டு போய் ஏற்கனவே ரொம்ப ரீசெண்டா செத்த ஒரு நபருடைய குடிமேட்டுக்கு பக்கத்துல குழி தோண்டி ஒரு நபரை எப்படி புதைப்போமோ அந்த மாதிரி சாங்கியங்கள் செஞ்சு சம்பிரதாயங்கள் செஞ்சு புதைச்சிட்டு வராங்க. அதுதாங்க டாஸ்க். ஸோ அந்த மாந்திரிக பூஜையும் அந்த பொம்மையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமா கொடூர பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல எங்க வீட்டுல மின்சாரம் கிடையாது, இந்த விளக்கு அரிக்கல் விளக்கு வச்சுதாங்க வீடு இருக்கும். ஸோ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை என்னுடைய அப்பா, அந்த மந்திரவாதி, அந்த சித்தப்பா 3 பேரும் சுடுகாட்டில் எடுத்து போய் அடக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த அடக்கம் செஞ்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குங்க. அந்த மயானத்துக்கு போகும்போதே அந்த மாந்திரிகவாதி அப்பாட்டி சித்தப்பாட்டி சில விஷயங்கள் சொன்னாரு. போகும்போது சில தடங்கல்கள் வரலாம், பயப்படாம திரும்பி பார்க்காம என் பின்னாடியே வந்துகிட்டே இருங்க. எலுமிச்சம் பழத்தை ஒரு கையில கொடுத்து ஒருத்தர் அருவாள் வச்சிருக்காரு, வர வர அந்த எலுமிச்சம் பழத்தை பின்னாடி வீசிட்டே வரணும். அதாவது எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி குங்குமம் வச்சு வீசிட்டே வரணும். இன்னொருத்தர் அந்த பொம்மையை கையில் வச்சிருக்காரு. இவர் இந்த மந்திரவாதி அந்த கருப்பு கோழியை வீட்டிலேயே கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி வாயில கப்பிட்டே ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தாங்க நடக்குது அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கல்கள், கூப்பிடுற மாதிரி சத்தம், நிறுத்துற மாதிரி சத்தம், ஒரு கருப்பான உருவம் கிராஸ் ஆகுறது, இது மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சுங்க. அதே மாதிரி வீட்டு படிக்கட்டை விட்டு 3 பேரும் கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு கருப்பான உருவம் சல்லுன்னு வேலியோரமா பாஸ் ஆகிறத வந்து எல்லாருமே பார்த்தோம். நான் முதல் கொண்டு அம்மா முதல் கொண்டு எல்லாருமே பார்த்தோங்க. அப்போது அவர் எதுவுமே பேசாம எதையுமே பண்ணாதீங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அதை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வந்தாருங்க. திரும்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள்லயே நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு வாரத்தில் மறுபடியும் நார்மலாக ஆரம்பிச்சேன். எல்லாமே சரியாக ஆரம்பிச்சுங்க. இப்போது வரைக்கும் எனக்கு அந்த உடம்பு ரீதியாக மாந்திரிகத்தினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் தற்போது வரைக்கும் இருக்குங்க. அதற்கு பின்பு 1 இயர் கழிச்சு 11th 12th எல்லாம் ஜாயின் பண்றேன். என்னுடைய மேற்படிப்புகளை தொடங்கினேன். அதற்கு பின்பு திருப்பூருக்கு வந்தேன். திருப்பூர் வந்ததுமே ஒரு பெரிய சோக கதைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். திருப்பூருக்கு வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பாடு இல்லாமல், பஸ்ஸுக்கு காசு இல்லாமல், அங்கே ஒரு சுரங்க பாதை இருக்குங்க, அங்கே படுத்து கிடந்திருக்கேன். அதாவது பிச்சைக்கார மாதிரி படுத்து கிடந்திருக்கேன். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ரிச்சஸ்ட் மேனா இல்லைனாலும் எனக்கு பிடிச்ச ஒரு கார், எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலி, எனக்கு தேவையான எல்லாமே இருக்கு, சந்தோஷமா இருக்கேன். லாஸ்டா ஒரு 1 வீக் முன்னாடி கூட அந்த மேம்பாலத்தில் டிராவல் பண்ணி கார்ல போகும்போது எங்க அம்மாட்ட நான் அதை சொன்னேன். இதே இடத்துல பல லட்சங்களுக்கு சொந்தமான ஒரு சொகுசு காரை வாங்கி இந்த இடத்துல டிராவல் பண்ணி போவேன். எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 20 பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சா அதற்கெல்லாம் காரணம் நான் வணங்கக்கூடிய அந்த கண்ணகி அம்மன், உக்கரகாளி அம்மன் போன்ற என்னுடைய இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் தாங்க. ஸோ தற்போது என்னால் முடிஞ்ச ஏழைகள், ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு தாங்க இருக்கேன். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே திருப்பூரில் நடந்துச்சுங்க. காரு, அப்புறம் சொந்தமாக ஒரு பிரிண்டிங் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் வீடு, அந்த வீட்டுக்கு அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் சாப்பிட்றதுக்காக போனாங்க. மதியம் வந்து அவர் வீட்டுக்கு போகிறேன். ஆடிட்டர் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, கொஞ்சம் ரிச்சஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஆடிட்டர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வந்தாருங்க, வந்து டீ வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போது அந்த பையனை பார்க்கவே இல்லைங்க. அந்த பையன் போய் டீ வாங்கிட்டு வந்து டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து என் பக்கத்தில் கொடுக்குறாங்க. அப்போது அந்த பையனோட முகத்தை யதார்த்தமாக பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க.
ஆயிடுச்சுங்க. அவன் வேற யாரும் இல்லை, என் கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட்டுங்க. அவனோட பேர் சொல்ல விரும்பல. உடனே அவன் பேரை சொல்லி ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறேன். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சுண்ணாம்பு, வீட்டில் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அலங்கோலமாக இருக்கான், ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச சட்டை அந்த மாதிரி இருக்கு. அவனை கூட்டிட்டு போய் ஆடிட்டர் உடனே திருன்னு பார்க்குற 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து உடனே ஆடிட்டர்கிட்ட சொன்னேன், அவர் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அப்புறம் இவனை கூப்பிட்டு நான் பேக்கரிக்கு போனேன். போய் சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அவன் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஸ்கூல் நாட்களில் ஹீரோ மாதிரி இருப்பாங்க, யாருக்கும் அடங்க மாட்டான், டீச்சர்ஸை மதிக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணுங்க கிண்டல் அடிக்கிறது, ரேங்கிங் பண்ணுறது, இந்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் சொன்னா, நீ நல்லா படிச்ச, நீ இந்த ஸ்டேட்டஸ் இருக்க, நான் படிக்கல, அதனால இவ்வளோ கஷ்டப்படுறேன். 3 பொண்ணுங்க லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேன்டா, சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்டிங் வேலை செஞ்சுதான்டா என்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்னா. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சில உதவிகள்லாம் அப்போது செஞ்சேன், இப்போதும் கூட சின்ன சின்ன ஹெல்ப் செய்கிறேன். நானும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அட்வைஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், படிப்பு அப்படிங்கிறது தற்போதைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, என்னுடைய லைஃப்ல ஒரு பார்ட் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் அடுத்த பார்ட்டோ அல்லது இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். இன்றைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க, முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள்